பொங்கல் விடுமுறை முடிந்து சென்னை திரும்பும் மக்களால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் உதயகுமாரிடம் கேட்கலாம். உதயகுமார், மாலையிலிருந்து நம்ம பார்க்கிறோம், தொடர்ச்சியாக போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது. தற்போது என்ன நிலைமை? விக்னேஷ், பொங்கல் பண்டிகையாக சென்னை மற்றும் புறநகர் பகுதியிலிருந்து சொந்த வாகனங்களில் அதிக அளவு பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு சென்றனர். நாளை பள்ளிகள், கல்லூரிகள், தனியார் நிறுவனங்கள், தொழிற்சாலைகள், அரசு அலுவலகங்கள் வேலை நாட்கள் என்பதால் இன்று காலை முதலே மக்கள் செல்ல தொடங்கியுள்ளனர். சென்னைக்கு வந்து கொண்டிருந்தனர். இதனால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை, ஆத்தூர், மதுராந்தகம், மேல்மருவத்தூர், அச்சரப்பாக்கம், படாலம், புக்கத்துறை பகுதியிலிருந்து கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. அதே போன்று சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியிலும் கடுமையான நெரிசல் ஏற்பட்ட நிலையில் வாகனங்கள் அணிவகுத்து சுமார் 8 கிலோமீட்டர்லிருந்து 10 கிலோமீட்டர் வரை கொண்டு சென்றன. சுமார் 5 கிலோமீட்டர் கடப்பதற்கு 1 மணி நேரத்துக்கு மேலாக வாகனம் ஓட்டியிருந்தன. இதே போன்று திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சூர் பகுதியிலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் மற்றும் கிழக்கு கடற்கரையிலும் போக்குவரத்து ஏற்பட்டு வருவதாக தெரிகிறது. மேலும் உளுந்தூர்பேட்டையில் கடுமையான போக்குவரத்து மாலை முதலில் ஏற்பட்டுள்ளது. மேலும் வாகனங்கள் அதிகரித்தே இருக்கிறது. அதிகாலை வரை இந்த வாகனம் ஏற்படும் என வாகன ஓட்டிகள் தெரிவிக்கின்றனர். போலீசார் காலை முதலே போக்குவரத்து நெரிசல் சரி செய்யும் பணிகள் ஈடுபட்டு வருகின்றன. இப்போ டோல்கேட் பகுதியிலாம் பார்த்தீங்கன்னா அதிக நேரம் நிற்கிற மாதிரி இருக்கும். அங்கெல்லாம் எதுவும் சிறப்பு ஏற்பாடுகள் செஞ்சிருக்கிறாங்களா இந்த போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்காக? சுங்கச்சாவடி பகுதியில் போக்குவரத்து அதிகம் ஆனால் இலவசமாக கட்டணமின்றி அனுப்பி வைக்கின்றனர். இருப்பினும் பாஸ்டாக் என்பதால் வாகனங்கள் அதிவிரைவாக செல்கிறது. சுங்கச்சாவடியில் பெரும்பாலான பகுதியில் போக்குவரத்து நெரிசல் குறைவாக இருக்கிறது. பரனூர் சுங்கச்சாவடியில் பெரும்பாலும் போக்குவரத்து சரி செய்யும் வகையில் எதிர் திசையில் 2 பாதைகளை திறந்துவிட்டு அந்த பாதையில் வாகனங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி உதயகுமார்.